ஒத்த சீட்டு வைகோ, கடுகடு கம்யூனிஸ்டுகள், விரக்தியில் விசிக, கூட்டணியில் விரிசல். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்த புது தலைவலி. வெளியில பாக்குறதுக்கு அமைதியா இருக்கிறது போல இருந்தாலும் திமுக கூட்டணியில அடிதடி நடக்காத குறைதான்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், தேமுதிகவுக்கு மாநிலங்களவை எம்பி பதவின்னு ஒதுக்கிட்டு பல ஆண்டுகளா கூட்டணியில இருக்கிற மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை குறைக்க திமுக திட்டமிட்டு இருப்பதா சொல்லப்படுது. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொதுவெளியில போர்க்குரலை எழுப்பி இருக்கிற நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விரைவில் பஞ்சாயத்தை தொடங்கலாம்னு சொல்லப்படுது. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது எல்லா கட்சிகளுக்கும் லட்சியம் அப்படின்னாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் பலரோட அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தலா இருக்கிறது தான் உண்மை. காரணம், 4 முனை போட்டியா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. இந்த நிலையில பல அரசியல் கட்சி தலைவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. இதுவரையிலான தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றுல அடுத்தடுத்து 2 முறை திமுக வென்றது இல்லைன்ற மோசமான சாதனையை உடைக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வர்றாரு. அதே போல அடுத்தடுத்து 2 தேர்தல்கள்ல தோற்றது இல்லைன்ற பெருமையை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமா பணியாற்றிக்கிட்டு வர்றாரு. மேலும் 10 தோல்வி பழனிசாமின்ற விமர்சனத்தை தவிடு பொடியாக்கும் வகையில 11வது தேர்தலில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல தாமரை மலரவே மலராதுன்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் பேசி வந்த நிலையில கடந்த தேர்தலில் 4 எம்எல்ஏக்களை பெற்ற பாஜக இந்த முறை ஆட்சி அதிகாரத்திலேயாவது பங்கு வாங்கிட வேணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு வருது. மறுபுறம் வழக்கம் போல தனித்து தான் போட்டின்னு களத்துல இறங்கி இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட சீமான். மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தோட களத்துல இறங்கி இருக்கிற விஜய் இந்த தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும்ன்ற முனைப்போடு இருக்காரு. இப்படி பலரோட அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தலா 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்ற விவாதமும் ஒருபுறம் இருக்கு. மறுபுறம் மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட தேர்தலை சந்திக்க திமுக முனைப்பு காட்டி வர்ற நிலையில சில அரசியல் கட்சிகள் வேதனையில இருப்பதா கூறப்படுது. வெளிப்படையாகவே சில கட்சிகள் போர்க்குரல் எழுப்ப தொடங்கி இருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைந்த திமுக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திச்சுக்கிட்டு வருது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு பழைய கட்சிகளோடு தேமுதிக, மக்கள் நீதி மையம், தனியரசு, தமிமுன் அன்சாரி, கருணாஸ் உள்ளிட்ட புது வரவுகளும் இருக்கு. 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும்னு திமுக திட்டமிட்டு இருந்தாலும் புதிய கட்சிகளோட வரவு காரணமா அந்த கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய நிலை இருக்கு. இதனால ஏற்கனவே கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை குறைப்பதோடு திமுக சின்னத்துல கூட்டணி கட்சிகளை போட்டியிட வைக்க திமுக முனைப்பு காட்டிட்டு வருது. இதுதான் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. புதுசா கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு 6 முதல் 8 சட்டமன்ற தொகுதிகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுவதோடு மக்களவை சீட்டும் வழங்கப்பட்டு இருக்கு. கூட்டணியில இருந்து மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில 3ல உதயசூரியன், 1ல தனிச்சின்னம்னு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு இருக்கு. இதனால ஒத்த சீட்டு மதிமுகன்ற விமர்சனம் வைகோ மீது முன்வைக்கப்படுது. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவற்றிற்கும் கடந்த தேர்தலை விட குறைந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இதனால அதிர்ச்சியில இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு குறைவான சீட்டுகளான்னு வெளிப்படையாகவே பேச தொடங்கிட்டாங்க. குறிப்பா திமுகவால் காங்கிரஸ், தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகளை கொடுக்க முடியும்ன்ற போது எங்களுக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்றது நியாயம் கிடையாதுன்னு மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் தெரிவிச்சு இருக்காரு. திமுக கூட்டணியில இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகள்ல போட்டியிட வேண்டும் அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கோம். இதையே பேச்சுவார்த்தை குழுவிடமும் சொல்லி இருக்கோம். கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள் வந்தாலும் இதே நெருக்கடிக்கு மத்தியில தான் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் தேமுதிகவுக்கும் அதிக இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதா தகவல்கள் வருது. அவங்களுக்கு இடங்கள் கிடைக்கும் போது நீண்ட கால நட்பு சக்திகளான இடதுசாரி கட்சிகளுக்கு இடமில்லைன்னு சொல்வதுல நியாயம் இல்லைன்னு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காரு. அதே போல விசிகாவுக்கும் கடந்த தேர்தலை விட சீட்டுகளை குறைச்சு
4 முதல் 5 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இதனால திருமாவளவனும் அதிருப்தியில தான் இருக்காரு. வெளிப்படையா திமுக கூட்டணி வலுவா இருந்தாலும் கூட்டணிக்குள்ள அதிருப்தி குரல்னு தொடங்கி இருக்கிறது திமுக தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் சில தினங்கள்ல தெரிஞ்சிடும்.